அடிக்கடி ஸ்டாலின் சொல்லுவதெல்லாம் நாங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தீங்க? அதிமுக தொடர்ந்து சட்டமன்றத்துல அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்துல குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக தேர்தலில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதனால கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நம்ம தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தொலைக்காட்சி வாயிலா தெரிவிச்சோம், ஊடகத்தின் வாயிலா தெரிவிச்சோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து விமர்சனம் பண்ணோம். வேறு வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமா தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்ப ஸ்டாலின் நேற்றைய தினம் குறிப்பிடுறார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பதா சொல்றாங்க. அப்படின்னா இன்னும் 4 மாசம் தான் கொடுக்க முடியும். 56 மாதம் கொடுக்கல. குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க ஒழிய இந்த குடும்ப தலைவி படுகிற கஷ்டத்துக்காக கொடுக்கல. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஓட்டு மட்டும் அதிமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க.